அனைவருக்கும் வணக்கம். திவ்யா செல்வகுமார். தமிழ்நாடு தொழிலாளர் நல வாரியத்துடைய மாவட்ட பொறுப்பில் நான் விழுப்புரம் மாவட்டத்துடைய மாவட்ட செயலாளராக HMS தலைமை மூலமாக என்னை நியமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள். தொழிலாளர் நல வாரிய அட்டைனா என்ன, அது யாருக்கு எலிஜிபிள் அப்படின்றது நிறைய பேருக்கு அந்த சந்தேகங்கள் இருக்கு. தொழிலாளர் நல வாரிய அட்டை அப்படின்றது இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. 1948 இருந்தே இந்த தொழிலாளிகளுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த அடையாள அட்டைன்றத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இந்த அடையாள அட்டையை ஒரு புத்தகம் மாதிரியும் ஒரு அட்டை மாதிரியும் இயற்கலப்பை எடுத்துட்டு போற ஒரு புகைப்படத்தை போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரேஷன் கார்டு எப்படி நம்மளுக்கு புக்கு மாதிரி இருந்து ஸ்மார்ட் கார்டா மாறிச்சோ அந்த மாதிரி இந்த கார்டு புக்கு மாதிரி இருந்துட்டு இப்போ ஸ்மார்ட் கார்டா மாறி இருக்கு. இந்த கார்டு வாங்கணும்னா என்ன எலிஜிபிள் அப்படின்னா, நிறைய பேர் இந்த சித்தா கொத்தனார் கட்டுமானத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பெனிஃபிட், மற்றவர் யாருக்கும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. தொழிலாளி எந்த தொழில் செஞ்சாலும் அவங்களுக்கு இந்த கார்டு வாங்க கவர்மெண்ட் கிட்ட எலிஜிபிள். அவங்க தொழிலாளியா மட்டும்தான் இருக்கணும், கவர்மெண்ட் வேலையிலே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளா, அதாவது ரொம்ப டிசபிள் பர்சனா, அவங்களோட யூடிஐடி கார்டில் இருக்கும். ரொம்ப டிசபிள் பர்சனா இருந்தாலும் இந்த கார்டு அவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடையாது, கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுக்கு கிடையாது. கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்கள கணவன் அந்த கவர்மெண்ட் வேலையில இருந்தாலும் மனைவிக்கு பதிவு பண்ணலாம், மனைவி கவர்மெண்ட் வேலையில இருந்தாங்கன்னா கணவருக்கு பதிவு பண்ணலாம். அவங்கவுங்க செய்யற தொழில்களை பொறுத்து தான் இந்த நலவாரிய கார்டுன்றதை நம்ம பதிவு பண்ணி கொடுக்கறது. ஸோ இது யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, எல்லா தொழிலுக்குமே, அனைத்து தொழிலாளர்களுக்குமே இது எலிஜிபிள். கட்டுமானம், உடல் உழைப்பு, விவசாயம், விவசாயத்துல அவங்களுக்கு உழவர் கார்டுன்றது இருக்கு. ஸோ கட்டுமானத்துல சித்தான் கொத்தனார் மட்டும் இல்லாம அவங்களுக்கு மெக்கானிக், பிளம்பர், எலக்ட்ரிஷியன், ஒரு மரம் இருக்கிற வேலை பார்க்குறவங்க, பந்தல் தொழில வேலை பார்க்குறவங்க, ஒரு மண் வேலைக்கு போகிறவங்க, இவங்க எல்லாருமே கட்டுமானம் தான். 148 விதமான தொழில்கள் கட்டுமானத்தில் இருக்கு. ஸோ அது ரிலேட்டடா எந்தெந்த ஒர்க் அவங்க பண்றாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு இந்த கார்டை நம்ம பதிவு பண்ணி கொடுக்கலாம். ரெண்டாவது உடல் உழைப்பு. ஒரு இட்லி கடை போட்டு வியாபாரம் பண்ணாலும், இல்லை ஒரு வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்தாலும், முடித்திருத்தொரு வேலை, காய்கறி வியாபாரம் பண்றவங்க, இந்த மாதிரி எந்த தொழில் செஞ்சாலும் அவங்களுக்கு உடல் உழைப்பிட தொழிலாளர் நல வாரியம் சொல்லிட்டு நம்ம பதிவு பண்ணி கொடுக்கலாம். அடுத்து ஓட்டுநர், ஆட்டோ, டாக்ஸி, லாரி, பஸ், எதுவா இருந்தாலும், அமைப்பு சாராத எந்த தொழிலாளிகளா இருந்தாலும் இந்த நலவாரிய கார்டுன்றது அவங்களுக்கு எலிஜிபிள். இந்த நலவாரிய கார்டு பதிவு பண்றது முற்றிலும் இலவசம். கவர்மெண்ட் மூலமா இதை பதிவு பண்றவங்க நிறைய யூனியன் மூலமா பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க, இசை மையத்துல பண்றாங்க, நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கார்டை நம்ம பதிவு பண்ணணும்னா அவங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னா, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, வங்கி கணக்கு புத்தகங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு, 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. இதை தவிர வேற என்ன வேணும்னா அவங்களுக்கு சுய சான்றிதழ்ன்றது வேணும், பிளஸ் பணி சான்றிதழ்ன்றது வேணும். இவங்க இந்த தொழில் தான் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பணிச்சான்றிதழ், இதை நம்ம யூனியன் மூலமாகவும் அவங்களுக்கு பணிச்சான்றிதழ் நாங்கள் கொடுக்குறோம், சுய சான்றிதழ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது யாராவது நீங்கள் பதிவு பண்ணணும்னா கீழே கொடுக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக பதிவு பண்ணி தருவோம். நன்றி.